விதை குறித்து பார்த்தோம். நம்ம விதை விதையை விதையை விதை நல்லா கவனிங்க. ஒரு பழத்தை சாப்பிட்டு முடித்த உடனே அதில் என்ன இருக்கும்? விதை இருக்கும். அதை ரொம்ப அழகாக தெளிவாக பாருங்கள். விதை அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணு? தமிழில் மாதிரி ஒரு இது வேறு எதுவும் கிடையாது. ஒன்று நாங்கள் உட்கார சொல்லவே இல்லையே. ஒன்றுதான் உன்னை அவன் பக்கத்தில் உட்கார 2 பேரும் ஒன்றா உட்காருன்னு சொன்னேன் நான். இந்த பக்கம் வா, நீ இங்கே வா, இங்கே முன்னாடி வா. உங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காரக்கூடாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வா தம்பி, நீ அங்கே போய் உட்காரு, என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இங்கே உட்காராது. வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இல்லை இங்கே வா, இங்கே வா, நீ வா, இங்கே வா, இல்லைன்னா ஃபோனை பிடிக்கிடுவேன். இங்கே வா, இங்கே வா. அங்கே பக்கத்தில் பேசினா விதை நம்ம பார்த்தோம். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள், கற்பாறையான நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். ஒரு விதையினுடைய அந்த விதையை பார்த்து அதனுடைய உயரத்தை என்ன பண்ண முடியாது? தீர்மானிக்க முடியாது. விதை சிறுசாக இருக்கிறதுனால விதை அந்த செடி ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. விதை பெருசாக இருக்கிறதுனால செடியும் பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்போ விதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. விதையின் மூலமாக செயல்படுகிற செயல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இருதயங்கள் கடினப்பட்டு உணராது இருக்கும்போது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையை போல வசனத்தை கேட்டுட்டு இங்கிருந்து வெளியே போகும்போதே கேட்கும்போது எப்படி தோணுதுன்னா, அப்படியே தேவதூதர் மாதிரி ஆயிடலாம், அப்படியே ஜெபம் பண்ணிடலாம், அப்படியே இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணலான்ட்டு பிரசங்கத்தை கேட்கும்போது மாறிடணும், எல்லாம் சரி பண்ணிடணுன்ட்டு இங்கே இருக்கும்போது அப்படியே தோணுது. அப்படியே அப்படி வெளியே போகும்போது ஒரு அரை மணி நேரம் கூட என்ன பண்ண மாட்டேங்குது. ஆமாம், அப்படியே அது பட்டு போயிடுது. அந்த விதையின் வீரியம் குறைந்து போய் விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நான் இன்றைக்கி சொல்கிறேன், வசனத்தை நீங்கள் கற்பாறையில் வாங்கி கொள்கிற மாதிரி வாங்கிடாதீங்க. வசனத்தை உணருங்கள், அதை நீங்கள் தியானியுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்போது கற்பாறையின் விதைக்கப்பட்ட விதையை போல உணராமல் இருந்துடாதீங்க. நீங்கள் உணர்வுள்ளவர்களாக வசனத்தை வாஞ்சியாய் தேடுகிறவர்களாக இருங்கள். அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா 22 மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுவதினால் அவனும் பலனற்று போவான். முள்ளுகள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். முள் இது என்னதுன்னா உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம். இன்னைக்கு உலக கவலை. இயேசுவை ஏற்றுக்கங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. கேட்டால் என்ன, ஏன் ஏற்றுக்க மாட்டாங்களான்னா, இஷ்டப்படி வாழ முடியாதுங்க, ஜாலியாக இருக்க முடியாதுங்க, நமக்கு பிடிச்சபடி இருக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்று தெரியுமா, கொஞ்ச நாள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் விட முடியாது. இதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தர சந்தோஷம், மற்றெல்லாம் டெம்பரவரியான சந்தோஷம். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதில் வாழ முடியாமல் நிறைய பேர் அவங்க தூரமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஆசைகளுக்கு, சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு அந்த வசனத்தை உள்ளே எடுத்துக்கொள்ளாமல், அதன்படி வாழாமல் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலக கவலை இழுக்குதா? இஷ்டப்படி இருக்க முடியலையா? இல்லை,
ஜாலியாக இருக்கணும். இன்றைக்கி வெளியே இருக்கிறவன் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறத விட யார் அதிகமாக கொண்டாடுறாங்க? என்னங்க இது நியாயம்? இது இவங்களுக்கு தான் கொண்டாட்டமாக இருக்குது. யாருக்கு? கிறிஸ்தவனுக்கு தான் நிறைய விஷயம் கொண்டாட்டமாக இருக்குது. அவனே பரவாயில்ல போல் இருக்குது. உலக கவலை இழுக்குது, ஆசை, இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இருக்கட்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், அதில் உயர்ந்திருக்கணும், மேன்மையாக இருக்கணும், இதெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த ஆசையிலே ஓடுவது தவறு. அல்லேலூயா. யாருக்கு ரொம்ப பெரிய பணக்காரனாகனு ஆசை இருக்கு? ஒன்றும் சொல்ல மாட்டேன், கை தூக்குங்க. இல்லையா? ஐயோ என்ன ஆச்சா, நான் தான் உங்களால் தப்பாக நினச்சிட்டேன். நிறைய கார்லாம் வாங்கி அப்படி எதாவது வைக்க ஆசை இருக்கா? இருக்கா? ஆஃபீஸ் பாயா? ட்ராவல்ஸ்காரா? அப்புறம் வேறு நிறைய வீடுங்களாக கட்டணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இருக்கு? ஆசையே இல்லையா? சூப்பர் ட்ரெஸ்ஸாக வாங்கி டெய்லி ஒரு 4 ட்ரெஸ்ஸு வாங்கணுன்றதுல யாருக்கு ஆசை இருக்கு? ஆசையே இல்லையா? முகம்லாம் அழகாக ஷைனிங் ஆகிடணும்னு சொல்கிறாங்களா? யாராக இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பல பலன்னு ஆகிடணும். இல்லவே இல்லையா? சுச்சோ, எவ்வளோ பாருங்களேன். என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இழுக்குது இல்லை? இருக்கிற பணம் போதும் பாஸ்டர், வேறெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அல்லையே சொல்லுங்கள். ரேஷன் கார்டில் 5000 ரூபா கொடுத்தா போயிடுறாங்க. ஏவா ஒரு வேலையை விட முடியுதா? ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட முடியுதா? ஆனால் இவங்க பணமே வேணாவா? என்னவா? கவனிங்க, உலக கவலை, ஐஸ்வர்யமாய்க்கு பணம் தேவை, ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. நான் இடையில ஒரு பெரிய பணக்காரன், அவங்க பையன் வர ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். கோடியில் இருக்குது. அவன் ஒரு மாத கரண்ட் பில்லை கோடியில் கட்டுறான். ஆனால் பாவம் அவன் நடையும் அவனையும் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கு. என்ன பணம் இருந்து இணையா வாழ்ந்துட்ட நீ இல்லை? நோய். இன்னொரு பக்கம் பெரிய பணக்காரன், அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள், நம்ம தமிழ்நாட்டுக்கார், பார்த்தா சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. என்ன பணம் இருந்து என்ன வாழ்ந்துட்டாங்கல்ல? அல்லேலூயா. இன்னைக்கு ஆகாயத்தை அடிக்கிறவராக சிலம்பம் பண்ணுறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்கிறேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். அதாவது எப்படின்னா, ஆகாயத்தை அடிக்கிறவனா என்னன்னு தெரியலல்ல? யாருக்கா தெரியுமா ஆகாயத்தை அடிக்கிறதுனா? தெரியாதுல்ல? ஆமாம், ஆளே இல்லாமல் கொம்பு சுற்றுறது. நான் யார் தெரியுமா? இப்படி சுற்றி ஆகாயத்தில் அடிக்கிறது. அப்படி இப்படி 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 வெறும் காற்றுல ஓட்டின்னு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, உங்களுடைய செயலெல்லாம் எதின் அடிப்படையில், எந்த காரணத்துக்காக நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை நான் ஏன் வாழணும், எதுக்காக வாழணும்னு நம்ம தெரிஞ்சு வாழணும். அல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, அக்கா வெக்கமா இல்லையாடா? அண்ணா அண்ணான்னு சொல்லு. எக்கான்ற வேற மாதிரி நினச்சிக்குவாங்கடா. எக்கா கிறிஸ்துவுக்குள்ள ஏன் வாழ்றேன்னு தெரியுமா? ஏன் சொல்லுங்க, உங்களை கேட்குறேண்ணா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை ஏன்னு தெரியணும்ல. ஏதோ கிறிஸ்டின் ஆகிட்டேன். நிறைய பேர் கொஞ்ச நாள் வருவாங்க, சுகமாகிறவர்களையும் வருவாங்க, விடுதலை வரலையும் வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல நிலைமைக்கு வரவர்களையும் வருவாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கும் ஒரு தூரம் வந்துடும், கொஞ்சம் தூரமாகவே இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க.
அவங்கள மாதிரி ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு ஆட்கள் வேற யாருமே இருக்க முடியாது. நான் அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப ஒன்றுமே பார்க்கலையப்பா, நீ சின்ன சின்ன மிராக்கள் பார்த்துட்டீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான் பார்த்துருக்குறீங்க. அதுலேயே நீங்கள் போதும் திருப்தி அடைஞ்சிட்டிங்களே. நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவத்துவம், கர்த்தத்துவம் அவமதிக்கப்படுகிறது, கனவீனப்படுத்தப்படுகிறது. நிறைய ஆராய்ச்சிகள், மருத்துவம் வளர வளர சந்தோஷம் தானே, கரெக்ட் தானே? முதல்ல ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்னு சொன்னால் அப்படியே போராடி ஜோம் பண்ணுவாங்க, கர்த்தர் ஹீல் பண்ணுவார். ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் பல லட்சங்கள் செலவாகும், டாக்டர்ஸ் கிடையாது, ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. கூட்டின்னு போனால் என்னப்பா பிரச்சனை, ஸ்கேன் எடு, எல்லாம் எடுத்துகிட்டு ரைட்டு, உனக்கு இங்கே அடப்பு இருக்குது, 2-3 அடப்பு தான் என்ன பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, க்ளீன் பண்ணிட்டு உள்ளே மாட்டிடுறாடா. ஒரு 2 வால்வு அப்படி 3 ஆள் என்ன பண்ணுறா, உள்ளேயே அந்த ஃபேஸ் மேக்கர் வந்து ஸ்மால் சைஸ் வருது. முதல்ல பெருசாக வைப்பாங்க மேக்னெட்டிக் டைப்பில், ஸ்மால் சைஸ் வருது, ஸ்டண்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், உள்ளே இதில் நரம்புலேயே வச்சு உள்ளே என்ன பண்ணி தள்ளி அப்படி விரிச்சு விட்டா உள்ளே இருக்க அடப்பு சரியாக போகுது. இப்படிலாம் இருக்குது. உடனே இன்றைக்கி ஹார்ட் என்ன பிரச்சனை இல்லை, பைசா விடுப்பா போய் பார்த்துக்கலாம், இது கார்டு இருக்கா, கலைஞர் கார்டு இருக்குதா, இந்த கார்டு இருக்குதா, எதுவுமே கொடுத்தோமா பண்ணிடுறேன்றான். அப்போ நமக்கு என்னன்னா, இப்போ தேவன் தேவைப்படலை. தேவன், நான் சொல்றது கவனிங்க, தேவன் தேவைப்படுதா? யார் இருக்கிறா? டாக்டர் இருக்கிறார். இது வந்து இப்போ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஹார்ட் மாற்றுறது, ஹார்ட்டையே வேற எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. கிட்னி போயிடுச்சா, கிட்னி கைட்டி வேற மாட்டிக்கலாம். லங்ஸு, லிவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், கைட்டி மாட்டுக்கலாம். விட்டா உள்ளே இருக்க கேபிள் கூட என்ன பண்ண எல்லாத்தையும் மாற்றிடுவானுங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. சரி, குழந்தை இல்லை, என்ன பண்ணலாம், என்ன கலரில் வேணும் உங்களுக்கு, என்னது என்ன கலரில் வேணும், எப்படி அழகில் வேணும், என்ன திறமையில் வேணும் அப்படின்னு கேட்குறான் அவன். அதனுடைய ஆராய்ச்சியில், ரிசர்ச்சில் என்ன பண்ணிருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது இப்போ குழந்தை இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே தாருன்னு ஜோம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நேராக போய் டாக்டர்கிட்ட போய் நிற்பாங்க. டாக்டர் போய் பார்த்துட்டு டாக்டர் இல்லைன்னொடனே அப்படியே சோர்ந்துருவாங்க. ஐயோ இல்லை பொழுது, ஆபிரகாமுக்கு 99 வயசு வரலையே இல்லைன்னு தானே இருந்துச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 99 வயசு வரலையும் இல்லைன்னு இருந்துச்சு. தேவனே சரி செய்தார், தேவனே பலனை கொடுத்தார், தேவனே கர்ப்பத்தை உயிரடைய செய்தார், தேவனே அவர்களுக்கு ஜீவனை அருள பண்ணினார். அல்லேலூயா. அப்போ டாக்டர்ஸ் இருக்கும்போது நம்பிக்கை இங்க விட்டு எங்க போகுது, செஞ்சு கொடுக்குறான்டா. இப்போ என்னது, கன்சீவே ஆக வேண்டாம், கர்ப்பத்தை சுமக்கவே வேண்டாம், சுமக்கவே தேவையில்லை அப்படின்னா நல்லா இருக்குது இது இல்லை. இப்போ இடையில வாடகைத்தாய் முறை, என்னது வாடகைத்தாய் முறை. அப்போ இதெல்லாம் என்னன்னா விஞ்ஞான வளர்ச்சின்னா இதனுடைய காரியம் என்ன, ரகசியம் என்னன்னா தேவத்துவம் மறுதலிக்கப்படுதல், கர்த்தத்துவம் மறுதலிக்கப்படுதல். தேவனை அன்றி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத மறுதலிக்கிற ஒரு விஷயம். இப்போ உயிராட வச்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். அது என்ன பண்ணலாம், அவனால செயற்கை ஆக்சிஜன் கொடுக்குறான்ல, பர்மனன்ட் ஆக்சிஜன் கொடுக்க முடியுதா, முடியல. உயிர் இருக்கிற வரலையும், அதுதான் இன்னி வரலையும் ரிசர்ச்சில் ஒரு பெரிய கேள்வி, உயிர் இருக்கிற வரலையும் ஆக்சிஜன் கொடுக்க முடியுது. அப்போ உள்ள இருக்கிற காத்து என்ன காத்து, அதுதான் விஞ்ஞானத்திற்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. கர்த்தத்துவத்திற்கும் தேவத்துவத்துக்கும் இங்க இருக்க விஞ்ஞானத்துக்கு உள்ள வித்தியாசம். எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட, எல்லாத்துக்கும். அப்போ மக்கள் மனதில் பணம் ஒரு காலகட்டங்கள் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது, ஆகாரம் பெரிய கஷ்டமாக இருந்தது.
இன்னைக்கு பொருளாதாரம் பிளஸ்ஸிங், பொருளாதாரம் பொருளாதாரம். அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே பணம் வந்ததுக்கு அப்புறம் பணம் என்ன பண்ணப்படல, பணத்துக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உடுப்பாக இதுக்கெல்லாம் என்ன இருக்கு, தேவனிடத்தில் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு பொருளுக்காக எல்லாத்துக்கும் தேவனிடத்தில் நின்ற நாம், ஆனால் இன்னைக்கு யாருக்கிட்ட எதுக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க் லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, லேண்ட் இருக்குது, ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம். தேவனை விட்டு தூர போயிடுறோம். தேவத்துவம் அங்கே மறுதளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, நான் சொல்ற விளங்குதா? அப்போ தேவத்துவத்தை விட்டு நாம் வெளியே போகும்போது நாம் எந்த இடத்துல வந்துடுறோம்னா முள்ளுள்ள இடத்துக்குள்ளே வந்துடுறோம். கேர்ஸ், முள்ளு என்னதுங்க? கேர்ஸ் என்னது? சாபம். அப்போ தேவன் பூமியை சபிக்கிறாரு. ஹல்லேலூயா. சபித்த பூமியிலே அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ முள்ளினாலே நாம் நம்மை வாழ வைக்க பார்க்கணுமா, தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைகள்னால் நாம் வாழ்ந்து கொள்ளணுமா? நான் சொன்னது புரிஞ்சுதா? முள்ளுகளுக்குள்ள போய் சிக்கிக்கணுமா, இல்லை தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வாதத்துக்குள்ள வாழணுமா? அப்படிதானே? ஆனால் நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? ஆமாம், அந்த அம்மா பண்ண பிரச்சனை எந்தம்மா? ஏவாளம்மா பிரச்சனைனா அந்த வசீகரம் தான், அந்த ஆசை தான், அதுதான் இழுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிச்சு, முள்ள கொடுத்துருச்சு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, இந்த பூமியில வசீகரிக்கக்கூடிய, உங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய எதுவானாலும் சரி, அது முள்ளுள்ள இடமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா வாழணும், ஆனால் அதுக்குன்னு இஷ்டப்படி வாழ்ந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய கரங்களை கொடுக்கிறாரு. உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் வாழ்க்கையை தடம் புரண்டு கொண்டு போய் விடுகிறது. எனக்கு அன்பானவர்களை, உலக கவலையினால, ஐஸ்வர்ய மயக்கத்தினால வசனத்தின்படி வாழ்வதற்கு எத்தனை பேர் ரெடியா இல்லை? இப்போ வேணாம் இயேசு, இந்த வாலிபம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்ச நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். யாருக்கு தெரியும் நம்ம எப்போ இருப்போம் எப்போ போவோம்னு சொல்லி? அப்படி தானே? இந்த வாலிபனெலாம் இப்போ தான் ஜாலியாக இருக்க முடியும், இப்போ தான் இப்படி இருக்க முடியும், இப்படி தான் அப்படி இருக்க முடியும். அழகு மாயை. ரொம்ப அழகாக பாடு. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகு மாயை. மண்ணுக்கு போற உடம்பு தானே, எப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடுவோம். இது இப்ப மண்ணா இருக்குது. திருவிந்து எடுக்கிறோம்ல, இதுக்கு இந்த அப்பம் உம்முடைய சரீரமாய் மாறட்டும், இந்த திராட்சரசம் உடைய ரத்தமாய் மாறட்டும் அப்படின்னு புசிக்கிறோம். அவருடைய ரத்தத்தை உம்முடைய சரீரத்தையும் புசிக்கிறோம். ஏன் அப்படி புசிக்கிறோம்? இந்த மண்ணான சரீரம் அவர் வரும்போது மகிமையின் சரீரமா மாறிடும். அப்போ இந்த சரீரம் பாவத்திட்டடைந்தால் இந்த சரீரம் உயிரடையாது, மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்ளாது. எப்படி வேணா இருந்துடலாம், எப்படி வேணா வாழ்ந்துடலாம். நல்லா கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உங்களை கெடுத்து கொள்ளாதிருங்கள். முள்ளான இடமா நீங்க மாறிடாதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மக்கள் இஷ்டப்படி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அமெரிக்க தேசங்கள், மேலை நாடுகளில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சுவிசேஷம் வளர்ந்து உலகம் முழுக்க சுவிசேஷம் போச்சு. பிரிட்டிஷ், ஜெர்மன், இங்கிலாந்து எல்லாம் வேர்ல்டு முழுக்க சுவிசேஷம் போயிட்டே இருந்துச்சு. சுவிசேஷம் சொல்லி 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 கடைசியில் பிள்ளைங்களை விட்டானுங்க. செல்வாக்கு, நல்ல வசதி வாய்ப்பு வந்தோன்னா பிள்ளைகள் வந்து ஜாலியாக, பிள்ளைகள் வாங்கி கொடு, நம்ம கத்தோடைய பிள்ளைகள் வாங்கி கொடு, செய்ய, இதை செய், அதை செய், வாங்கி கொடுத்துட்டு
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளைகள் தேவனே தெரியலங்க அவனுக்கு, கர்த்தரை விட்டுருச்சுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் கையில் செல்வாக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரா, ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க. பட் உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிவிட நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி போக இடம் கொடுத்துறாதீங்க. அது ஆபத்து. அதுதான் உலக மயக்கம். கொஞ்ச நாள் இன்னைக்கு நிறைய பாரம்பரிய திருச்சபைகள் ஹோட்டல்ஸாக, பாராக, ஷாப்பிங் மால்ஸாக மாறி இருக்குது. எங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான். சில சபைகள் சனிக்கிழமை வரையிலும் என்னவா தான் இருக்குது, பார், ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, ஹோட்டலாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன இருக்குது, காலையில் பெரிய சின்ன சர்ச்செலாம் கிடையாது, இது மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு சர்ச்சும் 100 கோடி 200 கோடி 250 300 கோடியில் கட்டின சபைகள், பார்த்து செதுக்கி கட்டின சபைகள், ஸ்பெஷல் ஆர்கிடெக்ட்ஸ் டிசைனரை வச்சு கட்டின சபைகள். சபை இருக்குது, ஆள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்வாக்கு இருக்கலாம் அவங்ககிட்ட, கர்த்தர் இல்லாமல் போயிடக்கூடாது. என்ன இல்லாமல் போயிடக்கூடாது? கர்த்தர் இல்லாமல் போயிடக்கூடாது. இன்னைக்கு மக்கள் செல்வாக்கையும் உலக ஆசை, உலக சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் போ, அதெல்லாம் உன்னை விட்டு போயிடும், அனித்தியம். கிறிஸ்துவே நிரந்தரமானவர் இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் மயக்கம் இருந்துன்னா எதை சேர்த்து வச்சுக்குவோம்னா கேர்ஸ் தான் சேர்த்து வச்சுக்குவோம். எது? முள்ளு. ஹல்லேலூயா. முள்ளை தான் சேர்த்து வச்சுக்குவோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் என்கிற விதை விதைப்பதற்கு விதைக்க நாங்கள் வரும்போது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய கனியை நீங்கள் கொடுக்க முடியாது. ஒரு முள் நிறைஞ்ச இடத்துல ஒரு செடி வளருதா? நீங்கள் பார்த்துருக்கலாம். முள் இருக்க இடத்துல அது நல்ல செடியாக தான் இருக்கும், ஆனால் அது க்ரோ ஆகிறதுக்கு முடியல. ஏன் சொல்லுங்கள்? ஆமாம், உங்களுக்குள்ளே போட்ட விதை நல்ல விதை, உங்கள் இருதயம் நல்ல இருதயம், ஆனால் என்ன பண்ண முடியல? என்னப்பா இது? ஏதோ பாவ சுபாவங்கள், இச்சைகள், ஆசைகள், பெருமைகள் இதை உள்ளே போட்டு மூடி, விதை நல்ல விதை, இடம் நல்ல இடம், ஆனால் வளரல. ஏன் ஆண்டவரே, நான் நல்ல மனசுக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா இல்லை, வளரவே இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. ஏன்? உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், இச்சை, பெருமை, பாவ இச்சைகள், வளரவே முடியாமல் அப்படியே சுருங்கி போயிடுறாங்க. எப்போ நல்ல பையன் தானே, நல்ல பொண்ணு தானே, நல்ல குடும்பம் தானே, ஏன் வளரல? சம்திங் ராங். க்ரோ ஆக முடியல. எனக்கு அன்பானவர்கள், எப்போ அந்த முள்ளு உங்களை விட்டு விலகுதோ நீங்கள் வளருவீர்கள். முள்ளுகளை விலக்கி போடுங்க. ஹல்லேலூயா. நம்ம காலையில் திடீர்னு தெரில, எப்பயும் அது மாதிரி பேச மாட்டேன். யாருக்கெல்லாம் வராத சொத்துன்னு இருக்கோ அதெல்லாம் சர்ச்சில் எழுதி வைங்கன்னு சொன்னேன். என்னது? வராத சொத்து, பராமரிக்காத சொத்து எழுதி சபைக்கு வைக்கின்றேன். என்ன பாஸ்டர் எப்படி சொல்லிட்டீங்க? உங்களால் வாங்க முடியல, ஆனால் நீங்கள் கையெழுத்து போட்டால் சொல்லட்டா சபைக்கு எழுதி வைங்க. எத்தனை அனாதீனம் கிடக்கு தெரியுமா உங்களுக்கு? ஊரில் பார்த்துருக்கீங்க? அனாதீனம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சொத்து அவங்க ஆண்டிருப்பாங்க, அது சும்மா இருக்குது சொத்து, அது விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, அனாமத்தான் இருக்கும். எத்தனை கோயில் சொத்துக்கள் சும்மா கிடக்குது. இப்போ நான் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருந்துன்னா சபைக்கு பேரில் எழுதி வைங்க. சபை அந்த கேஸ் எடுத்து நடத்தி அதை கிளியர் பண்ணி அதன் மூலமாய் உங்கள் பெயரில் ஒரு ஆலயம் கட்டப்படும். ஹல்லேலூயா. யாராவது காட்டுங்க, கட்டாமல் போங்க. இங்கே நீங்கள் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது முதல்ல செஞ்ச வேலை என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதமா? முதல் தன்னுடைய நாட்டுக்கு முதல் வேலை ஆலயத்தை கட்டினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், ஆலயத்தை என்ன பண்றேன்னு தெரியல, சில பேர் வீடுகள் அப்படியே ஆரம்பிச்சான். கர்த்தர் சொன்னார், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அப்படின்னு சொன்ன. சரின்னு சொன்ன, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொன்னார்.
ஆலயத்தை கட்டுறதுக்கு இன்னும் நம்ம கட்டிட்டோமே பாஸ்டர், இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. பட்டணந்தோறும் ஆலயம் இல்லாத இடங்களில் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் ஒரு ஆலயத்தை கட்டணும். அப்படி யாராவது பொருத்தனை பண்ணுறீங்களா? ஆண்டவரே, என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறேன். கை தூக்கி ஒரு அல்லே சொல்லுங்க. 1 2 டக்குன்னு 1 2 3 4 5. துட்டு எங்கே வச்சுக்கிறீங்க? ஐயோ, கை தூக்கி அழகா நின்றார். அழகா தருவார், வச்சிருப்பார் நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பா ஒரு ஆலயத்தை கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னடா சொல்ல, உண்மையை கட்டணுங்க. நான் சும்மா விளையாட்டுக்கலன்னு சொல்ல, பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் வாழ்நாளுக்குள்ள ஒரு ஆலயமாவது, என்னது இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு பொருத்தனை பண்ணுங்க. நம்பலையா உங்களை? நீங்களே உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? வருஷத்துக்கு ஒரு ஆலயம் கட்டின ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் தலைமுறையை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. முள்ளுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்ம எவ்வளோனா இடம் வாங்கி போடலாம், எவ்வளோனா வீடு கட்டலாம், எவ்வளோனா நகை வாங்கி என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இங்கே ஐஸ்வர்யவனாய் இருக்கிறவன் அங்கே தரித்திரனாய் இருக்கிறான், இங்கே தரித்திரனாய் இருக்கிறவன் அங்கே ஐஸ்வர்யவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. என்கிட்ட இருந்தா கூட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தோணும், மனசில் தோணும். என்கிட்ட இருந்தால் நான் வச்சுக்கவே மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்கள. உன் இயலாமையில் விதைக்கிற விதைக்கு தான் பவரே அதிகம். உங்கள் இயலாமையில் விதைக்கிற விதை. என்னடா பாஸ்டர் திடீர்னு இடம்லாம் கேட்குற காஸ்ட் ஒன்று தெரியுமா? தப்பாக நான் சொல்கிறேன் இதான் நினைக்காதீங்க. எங்கள் பழனி இங்கே உட்காந்துருக்கிறாரா? உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? பழனி நீங்கள் தானே பழனி? உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? உட்காருங்க. இந்த வீட்டை என்ன பண்ணாங்க? எழுதி என்கிட்ட குத்துறேன்னாங்க. வேணான்ட்ட ஆசைப்படுற எல்லாம் கிடையாது, புரியுதா? அவங்க எப்பயோ எழுதி கொடுக்குறேன். அப்புறம் இன்னொருத்தங்க கூட வேற எதுவும் சொன்னாங்க, எழுதி குத்துறேன்னாங்க. ஹல்லேலூயா. வேணான்னு சொன்னேன். 2 பேர் இடம், இன்னொருத்தவங்க ஒரு 5 ஏக்கர் எடுத்து டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, வேணான்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஆசைப்படுற ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. சத்தமே இல்லாமல் வாங்கி வச்சிருக்க முடியும் என்னால். முடியாதா? சத்தமேலாம் வாங்கி வச்சுக்குவேன் நான். பட் தேவன் அதுக்கு அழைக்கல. ஆனால் என்னன்னு தெரியல, இன்னைக்கு காலையில் ஒரு கால்ஃபர், காலையில் அதை சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது மீட்க முடியாதது ஏதாவது இருக்குது, சிக்கல் இருக்குன்னா சர்ச்சுக்கு கொண்டு வந்து கொடுங்க. கர்த்தர் உன் தலைமுறையை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. அது எங்கள் பர்சனல்லாம் கிடையாது, அது முழுக்க 100% கிராமத்தில் சபை இல்லாத இடங்களுக்கு அதை செலவு பண்ண போகிறோம். அப்படி இருந்தால் தாராளமாக கொண்டு வந்து விடு. கர்த்தருக்குன்னு எடுத்து கொடுத்துப்பார். நாங்கள் எங்களுடைய இந்த லேண்டு வாங்கும்போது எங்கிட்ட பணமே கிடையாது. எங்கள் ப்ராப்பர்ட்டி விற்றோம், கொஞ்சம் கடன்லாம் செட்டில் பண்ணோம், எல்லாத்தையும் ஒதுக்கி. ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது, 5 லட்ச ரூபா மட்டும் ஒதுக்கி வச்சுட்டேன். அப்படியும் 1.5 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் வந்து வாங்கிட்டேன். மிச்சம் 1.5 லட்சம் எப்படியோ பெரட்டி கிட்டி போட்டு ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் கடன் பாரம் என்ன பண்ண மாதிரி இல்லை, மாறலை. அப்போது நான் ரட்சிக்கப்பட்ட சபை என்ன பண்ணுறாங்க, அப்போது கட்டுறாங்க. நான் நினச்ச பிஸ்னஸ் பண்ணிட்டு நினச்சேன், ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும் சபைக்கு. சும்மாலாம் வாயில் சுட்டு போகிறலாம் இல்லை, மனசார நினைக்கிறேன் எப்படியாவது ஒரு 5 லட்சம் கொடுக்கணும் சபைக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த காலகட்டம் என்னால் 10,000 ரூபா கூட தர முடியாது. பார்த்தேன், வீட்டில் ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு, ஒரு அரை கிரவுண்டு அரக்கோணத்தில் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே போகும். நல்லா யோசிச்சு நானும் பாசமாக பேசணும். அப்போ நம்ம சபை நடத்திக்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போய் அதை என்ன பண்ணோம், டாக்குமெண்ட்டை கொடுத்தோம். நம்ம சபையில் இருக்கிற ஒரு ஆள் இங்கே தான் இருக்கிறார். அவர் பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க, நமக்கே பணம் தேவைப்படுது, யாருன்னு அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது எதுவுமே அங்கே கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார்.
பட் அவர் சொன்னது தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும், விதைக்கிற விதை வீரியமுள்ள விதையாக தான் இருக்கும். அன்றைக்கி அதை கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த சபையை கீழே கட்டும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வழி ஆயிட்டோம் நாங்கள். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு வீட்டையும் ஆலயத்தையும் கட்டி கொடுத்தார். கர்த்தர் நமக்கு கட்டி கொடுத்தார். அதை இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஆலயம் விதை எங்கேருந்து போட்டது? எங்கேருந்து போட்டது? இங்கிருந்து எடுத்து போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இங்கிருந்து எடுத்து விதையை போட்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், விதையை நீங்கள் போடுங்க. ஆபிரகாம் தன்னுடைய பிரயாணத்தில் மோரே என்கிற ஒரு பட்டணத்துக்கு போய் முதல் பலிபீடத்தை கட்டினார். மோரே என்கிற சமபூமி போய் அவர் போகிற இடத்தெல்லாம் ஏன் சக்ஸஸ் பண்ணார்? போகிற இடத்துல முதல்ல போயிட்டு பலிபீடம் தான் கட்டுவார். ஒரு தேவனுடைய பிள்ளை தான் வாழ்க்கையில், நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் என் கூடவே இருப்பீங்களா, இல்லை என்னை விட்டு வெளியே போயிடுவீங்களா, இல்லை தூரம் போயிடுவீங்களா, நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, செத்து போய்ட்டுனா தெரியாது இல்லை. ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், என் லைஃப்பில் நான் ஒரு ஆலயம், ஒரே ஒரு ஆலயத்தையாவது நான் கட்டிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி நீங்கள் வாழ்க்கை வாழுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கீழே விழவே விட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வீடு கட்டுறது ஒரு குடும்பம் வாழும். ஒரு ஆலயம் கட்டுனா பல தலைமுறைகள் வாழும், பல சந்ததி வாழும். இன்னைக்கு எல்லாம் முள்ளுகளுக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க. முள்ளுகளுக்குள்ள போய் சிக்கிட்டு வளராம, குரோ ஆகாம, உள்ளேயே மாட்டி சிக்கி கனி கொடுக்காம இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கெல்லாம் பணம்லாம் அவசியமே கிடையாது. கடவுள் நல்லா வச்சிருக்காரு, நல்லா இருப்பேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன்ல, சாகிற வரலையும் பிளஸ்ஸிங்காக ஆசீர்வதிக்கப்பட்டவனா மகிமையாக தான் என்னுடைய மரணம் இருக்கும். அல்லேலூயா. தரித்திரனா மறிக்கவே மாட்டேன். அதனால் நான் சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், உண்மையாக சொல்லுங்கள். கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும், கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும், கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும். இந்த எண்ணம் தான் உங்களை வாழ வைக்குங்க. தாவீதுக்கு உள்ள ஒரு ஆசை, யுத்தம்லாம் பண்ணுறான், ஆனால் நான் கர்த்தருக்கு உள்ள ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் நீ கட்ட வேணாப்பா, சாலமோன் கட்டிக்குவான். கட்ட வந்தவனுக்கு அவர் 7 வருஷம் ஆலயத்தை கட்டினார். ஆனால் அவருடைய வீட்டை கர்த்தர் 13 வருஷம் போட்டு அழகாக சூப்பராக, சாலமோன் தோட்டம்னா பெரிய தோட்டம், பயங்கர அழகாக அரண்மனை பயங்கரமாக கட்டினார். கர்த்தர் கட்டி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டணும். இங்கே இந்துன்னு சொல்ல வரல, நீங்கள் இதை கட்டினாலும் சரி, இதை வாங்கினாலும் சரி, அது உங்கள் சாய்ஸ். என்னால் இதை என்னால் மேனேஜ் பண்ண முடியும். என்னால் 5 சர்வீஸ்னா 7 சர்வீஸ் சொல்லி ஒரே இடத்துல நடத்த முடியும். எத்தனை சர்வீஸ் நடத்தலாம்? 7 சர்வீஸ். ஒரு சர்வீஸ்க்கு 250-300 பேர்னா எத்தனை ஆச்சு? 7 சர்வீஸ்க்கு 2000 பேர் மேலே என்ன பண்ணலாம்? அசால்ட்டா வரலாம், ஒன்றும் மேட்டரே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அதுக்கெல்லாம் எனர்ஜியை கர்த்தர் தருவார். ஆனால் நம்முடைய ஊழியத்தின் எல்லை, நம்முடைய எண்ணங்கள் எப்படி தான் இருக்கணும்? பரந்த நில முள்ளுகளுக்குள்ள, உலக கவலையில், உலக இச்சையில் போய் சிக்கிக்காம, கர்ஸ்குள்ளே சிக்கிக்காம, கர்த்தருக்குள்ள உங்களுக்குள்ள போட்ட விதை அது வளரும்படி நீங்கள் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு விதையை என்ன பண்ணியிருக்கிறேன்? போட்டிருக்கிறேன். என்ன விதையை போட்டேன் சொல்லுங்கள்? என்ன விதையை போட்டேன்? ஆலயம் கட்டணுங்கிற ஒரு விதையை போட்டேன். இந்த விதையை உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? இன்றைக்கி போட்டாச்சு. இன்னைக்கு முளைக்குமான தெரியாது, ஆனால் நான் போட்டிருக்கிறேன். அது ஒரு நாள் முளைக்கும். அல்லேலூயா. அது ஒரு நாள் முளைக்கும், அது ஒரு நாள் பலன் கொடுக்கும். இன்னைக்கு ஒருவேளை சின்ன பையனா கூட ஏதோ ஓரமாக கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அந்த யோசிக்கிற அறிவே கூட என்ன பண்ணலாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை, நான் கொடுக்கப்பட்ட விதை என்பது நிச்சயம் முளைத்து விடும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இதில் நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், முள்ளுகள் உள்ள இடத்துல நீங்கள் போய் என்ன பண்ணிடாதீங்க, சிக்கிக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தில் 23 படிச்சிருங்க, நம்ம அடுத்தது போகலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார்.
ஹல்லேலூயா. நல்ல நிலமா இருக்கணும், முள்ளுள்ள இடமா மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, எரேமியா 4:3 வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாங்க. எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். முள்ளுகளுக்குள்ள நீங்க விதைக்காதீங்க. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ள ஐஸ்வர்ய மயக்கத்துக்குள்ள வசனத்தை விதைச்சு அது பிரயோஜனம் இல்லை. உங்கள் நிலத்தை நீங்க, உங்கள் தரிசு நிலத்தை நீங்க பண்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்களை பண்படுத்திக்கொள்ள, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்குள்ளிருந்து ஒரு வளர்ச்சி உண்டாகிறத, தேவனுடைய வசனத்தை உள்வாங்கி வளர்ச்சியை காண்பிக்கிறவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நான் சொன்னது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாடகை வீட்டில் கூட இருக்கலாம், இல்லை இருக்கிற வீடை ஒழுங்காக எடுத்து கட்ட முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசில் மட்டும் நான் சொன்னது மாறிடக்கூடாது. எப்படி ஆகிலும் கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஹல்லேலூயா. சாகிறதுக்குள்ளே கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முடிஞ்சுன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா வருஷத்துக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க. ஏன் மாதத்துக்கு ஒரு ஆலயம் கட்டுங்க. நம்புறவங்கள ஒரு ஆலயம் சொல்லுங்க. மாதத்துக்கு ஒரு ஆலயம் கட்டலாம், கட்ட முடியும். கர்த்தர் பிளஸ் பண்ணிட்டாருன்னா, உனக்கு அந்த மனசு இருக்குதுன்னா, உன் கையில் கர்த்தர் வந்து பொக்கிஷத்தை கொடுத்துருவார். நம்பிட்டாருன்னா கொடுத்துருவார். சீக்கிரம் நம்ப மாட்டார், நம்பினா கொடுத்துருவார். நம்பிக்கைக்குரியவங்களா மாறணும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒன்று புரியணும், நீங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நீங்கள் பண்படுத்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களா மாறிடுவீங்க. வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். என்னம்மா? தயவு கொத்தாய் அறுப்பருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. அப்போ உங்க தரிசு நிலத்தை பண்படுத்துனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீதியின் பலனை, அவருடைய தயவு கொத்தை தான் நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை நாமே பண்படுத்துறதுக்கு இன்னைக்கு ரெடியா இல்லை. நீங்க நல்ல நிலமா கெட்ட நிலமா? உங்களுக்குள்ள வேத வசனம் என்கிற விதையை நாங்கள் விதைக்கிறோம், அது வேலை செய்தா செய்யலையா, வளருதா வளர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை நிறைய எல்லாம் கேட்குறோம், ஆனால் அதில் எந்த விதத்தில் வளர்ந்துருக்குது? நான் காலையில் கூட நான் சொன்னேன் பாருங்க, இன்னைக்கு பெந்தோகோஸ்தே திருச்சபைகள் நிறைய வளர்ந்துருக்குது, நிறைய அற்புதங்களை செய்கிறது. அவருடைய, அதாவது மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிறவர், மார்ட்டின் லூதர், அவர் பார்த்திங்கன்னா ஒரு புரொட்டஸ்டனுடைய போதகர். அவர் பார்த்திங்கன்னா பாரம்பரிய திருச்சபையில் இருந்தார். அவர் ஒரு டீச்சராக இருந்தார், அதில் வேதாகம டீச்சர். அவருக்குள்ளே எப்பயுமே ஒரு எண்ணம், நான் பாவி அப்படிங்கிற ஒரு குத்தப்பட்ட எண்ணம், எல்லா நேரத்துலையும் பாவியாக இருக்கிற பாவிங்கிற ஒரு எண்ணம் அவரை போட்டு எப்போதும் அலக்கழிச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவருக்கு தெரியல. ஒரு நாள் எழுதிட்டே இருந்தார். எழுதிட்டே இருக்கும்போது அவர் தன்னுடைய தவறுகளாக எழுதிட்டே வந்தார். எழுதிட்டே வரும்போது இதில் நீ இம்மிண்டே வர முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறான். இவர் என்ன பண்ணுறனே தெரில, குத்துண்டவராகவே இருந்துகிட்டே இருக்கிறார். அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ரெட் கலர் இங்க் பாட்டில், அது அங்கே இருக்குது. அந்த இங்கை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, எடுத்து ஊற்ற சொன்னார் ஆண்டவர். அந்த இங்கை எடுத்து அவர் எழுதின அந்த எழுத்துக்கள் மேலே ஊற்றினார். ஊற்றின உடனே ஃபுல்லாக அது ரெட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே எழுதின எழுத்து தெரியல. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இப்போ எப்படி நீ எழுதின உன் பாவங்கள், எழுதப்பட்ட அந்த பாவங்கள் எப்படி இந்த இங்குக்குள்ளே தெரியாமல் போச்சோ, அந்த சிவப்பு இங்குள்ளே தெரியாமல் போச்சோ, அதே போல் உன் அக்கிரமங்களும் பாவங்களும் என் பரிசுத்த இரத்தத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகும்னு சொன்னார். அப்பொழுதுதான் அவர் ஒரு வசனத்தை வாசிச்சாராம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனம். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு விதை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு விதை அவருக்குள்ள விழுந்தனால இன்றைக்கு
ஒரு பெரிய திருச்சபைக்குள்ளிருந்து ஒரு பெரிய அடிமைத்தனமே மாறி ஒரு விசுவாசமுள்ள ஒரு சந்ததியே உருவாயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லார் கையிலும் பைபிள் வச்சு படிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? மார்ட்டின் லூதர் தான் காரணம். அவர் இல்லைன்னா வேதாகமம் எல்லார் கையிலும் என்ன பண்ணியிருக்காது, கிடச்சிருக்காது. ஒரு வசனம் ஒரு விதை இன்னைக்கு பல கோடிகள் மத்தியில் தேவனுடைய செயல் பகிரங்கமாய் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வசனத்தை உள்வாங்குங்க. வசனத்தின்படி வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட இந்த வசனம் என்கிற விதை வளர்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அது எப்படி சொல்றார்? 30, 60, 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுத்துச்சு. 20 நல்ல மகசூல். ஆனால் தேவனுடைய வார்த்தை அதைவிட மேலான மகசூலை கொடுக்கக்கூடியது, அதைவிட மேலான பலனை கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை எவ்வளோ கேட்குறோம், எவ்வளோ பேசுகிறோம், ஆனால் அது வேலை செய்யாமையே போயிடுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வசனம் என்கிற விதைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுமதி கொடுங்க. அது வேலை செய்வதற்கு இடம் கொடுங்க. நீங்களும் நான் அதுக்கு இடம் கொடுக்காதனால தான் தேவனுடைய செயலை பார்க்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நாம யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:17. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீந்து போகிறதுனால் பண்டசாலையில் பாழாக்கப்பட்டிருக்கு, இடிந்து போயின. பாருங்க, விதையானது மண் கட்டி கீழே மக்கி போயிடுச்சான். விதைய போடுவாங்க சில பேர், விதைய சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, தேவனுடைய அன்பை சொல்லுவாங்க, மேலே கொஞ்சம் மண்ணையும் மாறி போட்டு வந்துடுவாங்க. விதை போட்டால் எவ்வளோ அங்கே மண் இருக்கணும்? மேலே ஒரு விதையை போட்டுட்டு ஒரு மண்வெட்டி மண்ணுத்துக்கு மேலே போட்டால் முளைக்குமா? எவ்வளோ போடணும்? சும்மா கொஞ்சம் அப்படி மேலே இருந்தால் போதும், அந்த விதை முளைப்பதற்கு உண்டான டைமிங்க்கு போதும். ஆனால் சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லி சில பேர் அவனுடைய அன்பை சொல்லிட்டு இவங்க பண்ணுற இல்லாத கதையெல்லாம் பண்ணி மண்ணை வாரி போட்டு வந்துடுது. ஒரு காலம் அவங்க ரட்சிக்கப்படுறது இடமே கொடுக்கறது இல்லை. நீங்கள் விசுவாசி ரட்சிக்கப்பட்டவங்க பேசுகிற பேச்சு, ரட்சிக்கப்பட்டவங்க செய்கிறவங்க செயல் விதைச்ச விதைய விளையாமே பண்ணிடுது. இயேசு நல்லவர்னு சொல்கிறீங்க, அற்புதம் செய்வார், அக்கா இது நடந்துச்சு, அண்ணா இது நடந்துச்சு, பிரதர் இப்படி நடந்துச்சு, இது கர்த்தர் செய்தா, எல்லாம் ரைட்டு ஓகேண்ணா. கூடவே நம்ம பண்ணுற சேட்டைங்களை தூக்கி போய் உள்ளே போட்டிங்கன்னா அது விளையுமாங்க? விளையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல சுவிசேஷம் இப்படி தான் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சுவிசேஷத்தை அழகாக விதையுங்க. அது முளை தெழும்பக்கூடிய விதைகளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எப்படி நல்லதையும் சொல்லிவிட்டு கூட மண்ணையும் வாரி போட்டு வந்தா அது விளையுமா? இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்கிறாங்க, கூட சேர்த்து மண்ணையும் பொல்லாத சுபாவத்தையும் போட்டு வரும்போது அது விளையாமல் அப்படியே கெட்டு போகிறது. உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யார் நினைக்கிறீங்க? யாருங்க? யாரு? நம்ம தாங்க காரணம். உங்களை பார்க்கும்போது அவங்கள இழுக்கணுங்க. என்னது? சரிங்கய்யா, ஒரு 4 சவரத்தில் நெக்லஸ் சொல்லியிருக்கிறேன், அது வாங்கி போட்டேன் இழுக்கும். அதுவா? இல்லைங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, உங்ககிட்ட இருக்கிற செயல்கள், உங்கள் சுபாவங்கள் அவங்கள அப்படியே இழுத்துக்கிட்டு வரணும். அவங்களே இவன் சொன்னால பேலிக்ஸ் தான் நினைக்கிறேன், நீ கொஞ்சம் குறைய என்னை நீ கிறிஸ்தவனாக மாற்றுறதுக்கு ரெடி ஆகிட்ட அப்படின்னு பயப்படுறான் பவுல்கிட்ட பேசுறதுக்கு. கொஞ்ச நேரம் பவுல்கிட்ட பேசினாவே அவங்க கிறிஸ்தவன் ஆகிடுவாங்களாம். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அந்த வார்த்தைகள், நம்ம வாழ்க்கை அவங்கள அப்படியே வசீகரித்து இழுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வேலை ஸ்தலம்னாலும் சரி, வியாபார ஸ்தலம்னாலும் சரி, சொந்தம்னாலும் சரி, நீங்கள் இருக்கிற வீடானாலும் சரி, ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துடாதீங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? சரியா சத்தம் வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. அது மாதிரி நடந்துடக்கூடாது. இந்த வசீகரிக்கணும் தேவனுடைய வாழ்க்கை, அந்த விசுவாச வாழ்க்கை நம்ம வாழ்க்கை பார்த்து பண்ணோம், வசீகரித்து இழுத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து நீங்கள் செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார்.
பலனுள்ள வாழ்க்கையை மாற்றும்படி விரும்புகிறார். நீங்கள் 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளை எழுந்து கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் சொல்லுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். கொஞ்ச நேரம் முள்ளுக்கு இடம் கொடுத்துட்டுமா, உலக கவலை இச்சை இதையே ரொம்ப நேரம் பேசலாம். ரொம்ப நேரம் பேசினா அந்தளவுக்கு ஒன்றும் புரியாத ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓரளவுக்கு தெளிவான ஆளுங்க தான் எல்லாரும். ஆமாம் தானே? முள்ளுள்ள வாழ்க்கைக்கு உங்களை விட்டுறாம தேவ அன்புக்குள்ளே வாங்கலை.